பூமிகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாடாளுமன்றத்தில் 2026 முதல் 2027 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பட்ஜெட் உரையை வாசிக்கத் தொடங்கிய அவர், புனிதமான தைப்பூச நாளிலும் ரவிதாஸ் ஜெயந்தி நாளிலும் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக கூறினார். மேலும் தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். பணவீக்கத்தை முறையாக கட்டுப்படுத்தியதன் காரணமாக நாட்டின் வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாகவும், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள் என அனைவருக்கும் ஏற்ற வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த பட்ஜெட் தான் முழுமையாக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கர்தாவ்யா பவனில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்து இருப்பதாக பேசினார். மத்திய பட்ஜெட் 3 கடமைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தொடர் வளர்ச்சியை விரைவுபடுத்துவது, உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது ஆகியவைதான் அந்த 3 கடமைகள் என குறிப்பிட்டார். மருந்து தயாரிப்பு துறைக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இதன் மூலம் பயோஃபார்மா சக்தி திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறைக்காக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான மையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாட்டைப் போலவே ஒடிசா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனிமங்களை எடுப்பதற்கான மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ரேர் எர்த் மினரல்ஸ் வழித்தடம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என்றும், உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை அதிகரிப்பதற்காக எந்திரங்கள் உற்பத்திக்கான ஆலைகள் அமைக்க 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அறிவிப்பு வெளியிட்டார். மேலும் சுரங்கங்கள், மெட்ரோ வழித்தடங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கான உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் புதிய திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்றும் தனது பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள பொதிகை மலை உள்ளிட்ட மலையேற்ற தலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும், பழவேற்காடு ஏரியில் பறவைகள் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்யும் மையங்கள் அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரத்யேக அரிய மண் வழித்தடங்களை நிறுவுவதற்கு தமிழ்நாடு உட்பட கனிம வளம் மிக்க மாநிலங்களை ஆதரிக்க மத்திய அரசு முன்மொழிவதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி வளர்ச்சிக்காக உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். அனிமேஷன், கேமிங் துறையை மேம்படுத்த மும்பை IIT-யுடன் இணைந்து பள்ளி கல்லூரிகளில் மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நோய் கண்டறியும் நிறுவனங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 15,000 மேல்நிலைப் பள்ளிகள், 500 கல்லூரிகளில் மும்பை IIT-யுடன் இணைந்து கண்டென்ட் கிரியேட்டர் லேப் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு பணம் அனுப்புவதற்கான வரி குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கான இந்த புதிய திட்டத்தில் 4 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கைத்தறி நெசவு தொழிலை மேம்படுத்தவும் கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் பலன் பெறும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது. ஜவுளித்துறையில் சர்வதேச அளவில் தன்னிறைவு பெறும் நோக்கில் மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்டு வருமானம் 4 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை எனவும், 4 லட்சம் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை 5% வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 10% வருமான வரியும்,
12 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை 15% வருமான வரியும் விதிக்கப்படுகிறது. 16 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை 20% வரியும், 20 லட்சம் முதல் 24 லட்சம் ரூபாய் வரை 25% வருமான வரியும் விதிக்கப்படும். ஆண்டு வருமானம் 24 லட்சத்திற்கும் மேல் உள்ளவர்களுக்கு 30% வருமான வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பருக்கு பதிலாக மார்ச் இறுதி வரை நீடித்து வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் உரையில் பேசிய அவர், புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்ததை விட அதிக அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொத்துக்களை விற்கும் பொழுது அதற்கான டிடிஎஸ் விகிதங்களில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். வெளிநாட்டு சுற்றுலாவுக்கான வரி பிடித்தம் 2% குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன், வருமானம் குறித்த தவறான தகவல்களை தெரிவித்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவித்தார். இந்தியாவில் டேட்டா சென்டர்களை அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047ஆம் ஆண்டு வரை வரி சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் டேட்டா சென்டர்கள் அமைப்பதற்கான ஒருங்கிணைந்த வழிமுறைகளையும் மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். புற்றுநோய்க்கு தேவையான 17 வகையான மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு இறக்குமதி வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விபத்து கால காப்பீடுகள் மூலம் பெறப்படும் இழப்பீட்டுத் தொகைகளுக்கு வருமான வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவை அதிகரிக்க நாடு முழுவதும் 5 மருத்துவ முனையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மாவட்ட மருத்துவமனைகளில் 50% திறன்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஆயுர்வேத மருந்துகளை ஏற்றுமதி செய்ய ஆயுர்வேத மையங்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தேசிய மனநல மையம் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாட்டின் மேலும் சில பகுதிகளுக்கும் இந்த அதிவிரைவு ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 7 அதிவிரைவு ரயில் பாதை முனையங்கள் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்க பிரத்யேக சரக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் எனவும், இதன் மூலம் நாட்டின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் நிலையான மலை ரயில் சேவை அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை துறை வாரியாக பார்க்கலாம். இராணுவத்திற்கு 7.84 லட்சம் கோடி ரூபாயும், போக்குவரத்து துறைக்கு 5.98 லட்சம் கோடி ரூபாயும், ரயில்வே துறைக்கு 2.81 லட்சம் கோடி ரூபாயும், நெடுஞ்சாலை துறைக்கு 3.09 லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து உள்துறை அமைச்சகத்திற்கு 1.83 லட்சம் கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1.94 லட்சம் கோடி ரூபாயும், உரத்துறைக்கு 1.70 லட்சம் கோடி ரூபாயும், வேளாண் துறைக்கு 1.40 லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து சுகாதாரத்துறைக்கு 1.06 லட்சம் கோடி ரூபாயும், உணவு பொது விநியோகத்துறைக்கு 2.35 லட்சம் கோடி ரூபாயும், கடன் வட்டி தொகைக்காக 14 லட்சம் கோடி ரூபாயும், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வாக 3.94 லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக பள்ளி கல்வித்துறைக்கு 83,562 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 55,727 கோடி ரூபாயும், வீட்டு வசதி துறைக்கு 85,522 கோடி ரூபாயும், குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறைக்கு 74,894 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புக்கு 32,666 கோடி ரூபாயும், பெட்ரோலியத்துறைக்கு 30,443 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்சக்தி துறைக்கு 29,996 கோடி ரூபாயும், அணுசக்தி துறைக்கு 24,123 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக சிறு குறு தொழில்துறைக்கு 24,566 கோடி ரூபாயும், பென்ஷனுக்கு 97,500 கோடி ரூபாயும், விண்வெளித்துறைக்கு 13,705 கோடி ரூபாயும், தொலைத்தொடர்பு துறைக்கு 73,990 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.